ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமன்சர் எபிசோட் 52 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அயன்பெட் மோனார்க் கிட்ட உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், இங்கேருந்து நான் உங்களோட பாஸ்ட்டுக்கு போய் அங்கே இருக்க ஈவில் கார்டை கொண்டு இந்த உலகத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அயன்பெட் மோனார்க்கோட பாஸ்ட்டுக்கு போயிருப்பான். அங்கே பயங்கரமாக சண்டை நடக்கும்போது அயன்பெட் மோனார்க்கை கொல்ல பார்ப்பாங்க. அயன்பெட் மோனார்க்கை காப்பாற்றிக்கிட்டு நான் உங்களோட சத்தியத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், உங்களோட ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல பாஸ்ட்ல இருக்கிற அயன்பெட் மோனார்க்கை நம்ம ஹீரோ காப்பாத்தினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப அயன்பெட் மோனார்க் நம்ம ஹீரோ பார்த்து, நீ இம்பீரியல் ஆர்மி கிடையாதா, அப்படின்னா நீங்க பொய் சொல்லி உள்ள வந்திருக்க, உன்னோட பேர் சங்கு தானே, நீ எங்க எல்லாரு கண்ணிலும் விரல் விட்டு ஆடிட்ட, ஆனா நீ தான் என் வாழ்க்கையவே காப்பாத்திருக்க, நீ ஏன் உன்னைய பத்தி முழுசா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவும், இப்போதைக்கு என்னை பத்தி நான் உங்ககிட்ட முழுசா சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட அயன்பெட் மோனார்க், நீ சொல்றதை பார்த்தா உண்மை மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுல பொய் கலந்துருக்க மாதிரி இருக்கு, சரி நான் அதை ரொம்ப ஆராயல, நான் இப்போ என்ன ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், என் பேர் தான் கேண்ட்ரியா லங்ஃபீல்டு, உன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு கை கொடுக்க நம்ம ஹீரோவும் கை கொடுத்து, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், உங்களுக்கு பாதுகாப்பா எப்போ நான் உங்க கூடயே இருப்பேன் அப்படி நம்ம ஹீரோவும் கை கொடுப்பான். அப்ப அயன்பெட் மோனார்க் நம்ம ஹீரோ கிட்ட, இந்த உலகத்தில் இருக்க டெவில் கார்டு மந்திரவாதிகளா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே டெவில் கார்டு காலுக்குள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, இங்க 7 கார்டியன்ஸ் டிராகன் இருக்கு, அது மூலமா கடவுள் தீர்க்க தரிசனத்தை உருவாக்கி இருக்காரு, அதை நான் அடையணும் விரும்புறேன் அப்படின்னு அயன் மோனார்க் சொல்லி முடிக்க அப்படியே கட் பண்ணா அயன்பெட் மோனார்க் நம்ம ஹீரோ பார்த்து, சங் நீங்க சூப்பரா வேலை பார்த்துட்டீங்க, இந்த டெவில் கார்டோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் சும்மா அடிச்சு நொறுக்கிட்டீங்க, ஏமல ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படாம நல்லாவே பார்த்துக்கிட்டீங்க, நீங்க இல்லைன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது, ரொம்பவே நன்றி சங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அயன்பெட் மோனார்க்கும் குதிரையில உள்ள போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அயன்பெட் மோனார்க் நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம ஒரு வழியா வந்துட்டோம், இங்க காட்டுக்குள்ள தான் பிளாக் எல்ப்ஸ் ஒரு பிளாக் டிராகனை பாதுகாத்துட்டு இருக்காங்க சங், நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அப்படி உள்ள போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அங்க நம்ம அயன்பெட் மோனார்க் ஹீரோ கிட்ட, இங்க பிளாக் எல்ப்ஸ் அங்க குடும்பத்துக்கிட்ட எல்லாருமே பேசணும், அவங்க ஏதாச்சும் ஒரு நெகோசியேஷனுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ, என்னத்தை பேசிக்கிட்டு போனமா சும்மா 2 தட்டு தட்டமா பிளாக் டிராகன் எங்க இருக்குன்னு கேட்டமா தூக்கிட்டு வந்தமான் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட அயன்பெட் மோனார்க், இல்ல அந்த அளவுக்கு ரஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு யாரை வந்து நம்ம அயன்பெட் மோனார்க் அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அந்த அம்பை அப்படி ஜஸ்ட் கையாலே பிடிச்சிருவாரு, எப்படி நம்ம சங் ஜின்வூ ஐ செல்ஃப் கிட்ட இருக்க அந்த யாரை அப்படி அசால்ட்டா பிடிப்பாரோ அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ பிளாக் எல்ஃப் அம்பை அசால்ட்டா பிடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அயன்பெட் மோனார்க், இந்த அம்பு எங்க இருந்து வந்து நான் பார்க்கவே இல்லையே, சங்கு சும்மா வேற லெவல் பவரா தான் இருக்காரு, நல்ல வேலை இவரை கூட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம அயன்பெட் மோனார்க் ரொம்ப வேக்கப்பட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ, இதை நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட விடுங்க அப்படி டெரரை பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்த செகண்டே காட்டுக்குள்ள போய் எல்லா பிளாக் எல்ஃபையும் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருப்பாரு. அதை தூரத்துல இருந்து பிளாக் டிராகன் கேட்டுட்டு இருக்கும், பாக்குறதுக்கு எவ்வளவு குட்டியா நாட்டியா இருக்கு பாருங்க, குழந்தை மாதிரி, இதுதான் பயங்கரமான டிராகன் சொன்னாங்களா. இந்த பிளாக் டிராகன் சத்தத்தை கேட்டுக்கிட்டு, ஓ பிளாக் எல்ஃப் உள்ள எவனோ வந்திருக்கான் போல இருக்கு, எல்லாத்தையுமே அந்த பிளாக் எல்ஃப் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க, சரி அவங்களே விரட்டிடுவாங்க, நம்ம பேசாம தூங்குவோம். அப்படி தூங்கிட்டு அப்படி கண்ணை முடிச்ச உடனே நம்ம ஹீரோ, என்ன தூங்கி எதிச்சிட்டியா அப்படின்னு கண்ணு முன்னாடி வந்து நிக்க, அது பயந்து போய், ஏய் யாரா நீ எப்படா இங்க வந்த, சாதாரண மனுஷன் இதுக்குள்ள எப்படா வந்தான் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த பிளாக் எல்ஃப் இருக்காங்கல்ல, இவங்கள தான் அடிச்சு 4 தட்டு தட்டி கேட்டேன், அவங்க நீங்க எங்க இருக்காங்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னேனே. அதை கேட்டுட்டு பிளாக் டிராகன், டேய் என்ன தைரியம் இருந்தா என்னோட எல்லைக்குள்ள வந்து என்னோட வேலையாளுக்குள்ள அடிச்சிருப்ப, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி அழகா கியூட்டா இருந்த டிராகன் சும்மா வெறித்தனமா பெரிய சைஸ்ல மாறி பாருங்க, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்து, டேய் ஒரு மனுஷனா இருந்துட்டு என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசினல, உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு அயன்பெட் மோனார்க், நான் குட்டியா இருக்குன்னு நினைச்சா இவ்வளவு பெருசா இருக்கா, இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோவோ, நான் அவங்கள பாதுகாக்கிறேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி, சீட் பவ் கை கொடு ஹேண்ட் ஷேக் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கமெண்ட் கொடுத்தோன்னே அதை கேட்டு பிளாக் டிராகன், டேய் நான் என்ன டாகா, நான் பெரிய பிளாக் டிராகன்ரா, இப்படி பேசினதுக்கே அவன் நாக்க பிடிச்சி கடிக்கிறேன் இரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக செம்ம ஸ்பீடா வந்துட்டு இருக்கோம். அப்படி வந்துட்டு இருக்கும் போதே அசைய முடியாம போந்து கீழே விழுந்துரும். டேய் என்னடா ஆச்சு, என் உடம்பை ஏன்டா அசைய முடியல, என்னடா பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோன்னே நம்ம ஹீரோ வாயிலிருந்து அப்படி கொஞ்சமா ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அயன்பெட் மோனார்க் கிட்ட, இதுக்கப்புறம் நீங்க பயப்படாதீங்க, ஏன் பேச்சு இது கேட்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டு அயன்பெட் மோனார்க், இங்க பாருங்க அவங்க வாயிலிருந்து ரத்தம் வலியுது, ஏன் அப்படி ரத்தம் வருது அப்படின்னு தொடச்சு விட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க, நான் ரிகவர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்படி அந்த பிளாக் டிராகனை பார்த்து, டேய் இப்ப நான் சொல்றத ஒழுங்கா கேட்கணும் புரியுதா, நீ என்னோட அடிமை அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு பிளாக் டிராகன், டேய் இந்த மாதிரி திமிரா பேசாதடா, நான் பிளாக் டிராகன் கடவுளே எனக்கு சக்தி கொடுங்க, இவனை அழிக்கணும், இவன் என் முன்னாடி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான், நான் உங்களோட அப்பர்சன்ட் கேட்கிறேன் டிராகன்
கடவுளே எனக்கு சக்தியை கொடுங்க, ரேஸ்கல் கோட்டையின் சக்தியை கொடுங்க, என்னுள் இருக்கும் சக்தியை கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அங்க டிராகன் கடவுளே வந்துருவாங்க. அங்க வந்து அந்த பிளாக் டிராகனை பார்த்து, டேய் ஒழுங்கா சங்கு என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கணும், புரியுதா, அவர் தான் இதுக்கப்புறம் உன்னோட மாஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே அங்க நம்ம ஹீரோ டிராகன் கார்டை பார்த்து, என்ன டிராகன் கார்டு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசிட்டு இருப்பானா. அதை பார்த்து அந்த பிளாக் டிராகன் வாயை பொழந்துரும். என்னது நீ டிராகன் கார்டு கிட்டே அசால்ட்டா பேசுறியா, யாரா நீ அப்படின்னு வாயை பொழந்துட்டு ஆச்சரியமா இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த டிராகனை பார்த்துட்டு, சரி இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா, நான் தான் இனி உன்னோட மாஸ்டர், உன்னோட பேரு யாங் யாங், கிளம்பலாமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அயன்பெட் மோனார்க்கும் அந்த டிராகன் மேல பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அயன்பெட் மோனார்க்கு நம்ம ஹீரோ பார்த்து, எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும், கேட்கலாமா, நீங்க எப்படி இந்த டிராகனை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க யாரு, உங்களோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு நம்ம ஹீரோ, நான் டவர்ல இருந்து வந்த ஒரு ஹண்டர் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அயன்பெட் மோனார்க்கு, ஓ அப்படியா, நீங்க மேஜிக் டவர்ல இருந்து வந்திருக்கீங்க, அப்படின்னா நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க அந்த டிராகன் கார்டோட அப்ரசன்டி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, எப்படி நான் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு ஹீரோ, இல்ல நீங்க எல்லாம் தப்பா தான் கண்டுபிடிக்கிறீங்க, நான் அந்த டிராகன் கார்டோட அப்ரசன்டி எல்லாம் கிடையாது, ஆனா நான் வேற ஒரு உலகத்துல இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த பிளாக் டிராகனு, எது எப்படியோப்பா இந்த உலகத்தை அந்த டெவில் கார்டுல இருந்து நீ தாயா காப்பாற்றணும் அப்படின்னு பறந்து ஒரு சிட்டிக்குள்ள போய் இறங்கும். இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சரி கிளம்புறேன் யாங் யாங் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டு அந்த பிளாக் டிராகனு, ஐயா என் பேர் யாங் யாங் இல்லைங்க ஐயா அப்படி சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி, இங்க பாரு நான் தான் உன்னோட மாஸ்டர், நான் வைக்கிறதா அவனுக்கு பேரு, உனக்கு இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டுட்டு அந்த பிளாக் டிராகனும், ஐயா இல்லைங்கய்யா நீங்க என்ன பேர்னாலும் வச்சுக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அது பயந்துரும். அப்புறமா நம்ம ஹீரோவும் அயன்பெட் மோனார்க்கு அப்படி போகும்போது முன்னாடி ஒருத்தன் வந்து நின்றுட்டு, நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் கமாண்டர், ஆனா நீ உண்மையிலேயே ஒரு பிளாக் டிராகன் இங்க கொண்டு வருவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல, ஒரு கமாண்டரா இருந்துட்டு நீ உன்னோட பெஸ்ட்டை பண்ற, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க கமாண்டர், என்னோட அழகான குட்டி தங்கச்சி அப்படின்னு சொன்னதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இவங்க அவனோட தங்கச்சியா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவன் நம்ம அயன்பெட் மோனார் கிட்ட வந்துட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அயன்பெட் மோனாருக்கு, பிரதர் கிளியோஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிரதர் கிளியோஸ் அயன்பெட் மோனார்க்கை பார்த்து, உன்னை பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா உன் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கானே அவனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன், அவன் மட்டும் உன் கூட இல்லைன்னா நீ எப்பயோ செத்து போயிருப்ப, அசிஸ்டன்ட் கூட இருக்கிறதெல்லாம் ஒரு திறமையா, நீ அந்த திறமையை வச்சுக்கிட்டா நாட்டை ஆளணும்னு விரும்புற, அரசரோட இருக்கையில் உட்காரன்னு விரும்புற, உன்னெல்லாம் என்ன சொல்றது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்து, நீ தானே அசிஸ்டன்ட், என் தங்கச்சி கூடயே இருந்து என் தங்கச்சியை பார்த்துக்கிறியே, என்னப்பா ஜோக்கு சொன்ன சிரிக்க மாட்டேங்கிற, வா என் பேரு கிளியோஸ் லாங்ஃபீல்டு, நான் தான் இந்த எம்பையரோட இளவரசன், ஆர்மியில முக்கியமான ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்றது கேட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா இங்க அயன்பெட் மோனாருக்கு எம்பையரோட இளவரசியா, இப்பதான் பஸ்லோட ஒவ்வொரு பீஸ் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் எனக்கு கண்டிப்பா தெரிய வந்துடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படி மேல கையை வச்சிருப்பான் அந்த கிளியோஸ், அதை அப்படி தட்டி விட்டுட்டு, என் பேரு சங்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த கிளியோஸ், சரி பேர் நல்லா இருக்கு, இந்த மாதிரியான பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை, சரி உன்னை ரொம்ப மர்மமான ஒருத்தன் சொல்றாங்களே, நீ நிறைய பவர் வச்சிருக்கியாமே, உனக்குள்ள நிறைய சக்தி ஒழிஞ்சிட்டு இருக்கோ, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சுத்தமா புரியலடா, என் தங்கச்சி மாதிரி ஒன்னுத்துக்கும் யூஸ் ஆகாத பர்சனுக்கு நீ இந்த மாதிரி அசிஸ்டண்டா போறது இல்ல, ஒரு யூஸும் இல்ல, நம்ம வேணா ஒரு டீல் போட்டுக்கலாமா, நீ என்னோட அசிஸ்டண்டா சேர்ந்துரு, நான் உனக்கு நிறைய ஆஃபர் தரேன், என்ன சொல்ற, நீ என்ன மாதிரி ஆளுக்கு கூட தான் இருக்கணும், அப்பதான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை, என் தங்கச்சி கூடலாம் இருக்கேடா, அவளா ஒன்னுத்துக்கு யூஸ் ஆக மாட்டா, என்ன புரியுதா, டீல் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ மேல மறுபடியும் கையை வச்சு திமிரா பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கடுப்பாய் அவன் கையை பிடிச்சிட்டு, டேய் நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லியிருக்கேன் என் மேல கையை வைக்காதுன்னு, இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன், உனக்கு சாகணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு அவன், டேய் நான் இந்த நாட்டோட இளவரசன்டா, நான் நினைச்சா உன்னை ஒரே செகண்ட்ல கொண்டுருவேன், உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து மிரட்டிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், டேய் நான் உன்கிட்ட ஒரு கேள்விதான் கேட்டேன், உனக்கு இப்போ சாகணுமா, உன்னோட தலை மண்டை ஒட்டச்சு சாகடிக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னே அது கேட்டவன், டேய் என்னடா பேசிட்டு இருக்க, மண்டை கிண்ட கோளர் ஆயிடுச்சா, நான் யாரு தெரிஞ்சு பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், உனக்கு வாழணுமா இல்ல சாகணுமா அப்படின்னு டெரரை கட்டணும் பயந்துருவான். ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, நான் வாழ வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பயந்து கெஞ்சி கட்டுருவான். அப்புறம் நம்ம ஹீரோவும், ரொம்ப நல்லது, ஆனா இதை மனசுல வச்சுட்டு திரும்ப என்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க வரணும் நீ வந்தேன்னு வச்சுக்கேன், உன் சாவு என் கையில தான்டா அப்படின்னு நம்ம ஹீரோவனை பார்த்து மிரட்டிட்டு, வாசுருதி அப்படின்னு நம்ம அயன்பெட் மோனார் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டே போயிடுவான். அப்புறமா அயன்பெட் மோனாருக்கு நம்ம ஹீரோவும் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த டிராகன் எவ்வளவு பெருசா இருந்தான், மறுபடியும் குட்டியாகி நம்ம ஹீரோ பின்னாடியே பறந்து வந்துட்டு இருப்பான். அப்போ அயன்பெட் மோனாருக்கு நம்ம ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஒண்ணுமே பேச
பேச முடியல, நான் வேஸ்ட்டு. என் அண்ணன் அவங்ககிட்ட இவ்வளோ திமிரா பேசிட்டு இருந்துமே என்னால் அவனை எதிர்த்து பேசவே முடியல. சின்ன வயசுலேருந்தே அவன் என்ன அடிமை மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த நாட்டுக்கே அவன் அரசனானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். என்னால் அவங்க ஒருத்தனை கூட காப்பாற்ற முடியல. நான் எப்படி இந்த நாட்டுக்கே அரசியாவேன், நான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ இங்கே பாருங்க, எனக்கு உங்களை மாதிரி ஒரு கமெண்டர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாங்க. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல, கீழே விழுற மாதிரி இருந்தனா என் மேலே சாஞ்சிக்கோ. அதே தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் என் மேலே சாஞ்சிக்கோங்க. நீங்கள் தான் என்னோட எம்பரர் குயின் அப்படின்னு நம்ம ஹீரோ அயன்பெட் மோனார்க்கு முன்னாடி முட்டி போட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அயன்பெட் மோனார்க்கு கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. ஸ்க்ரீன் பாப்பாக்கி அயன்பெட் மோனார்க்கு நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அயன்பெட் மோனார்க்கு ஹீரோவை பார்த்து நான் கண்டிப்பாக அரசி ஆகணும்னு நீ விரும்புறியா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமான ஒரு டிவைன் பவர் வரும். அதோட மேஜிக் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த குட்டி டிராகன் இங்கே பாருங்க மாஸ்டர், அங்கே டெவில் கார்டோட அப்பர்சன்டி ஒருத்தன் வந்திருக்கான். அவன் மேஜிக் மூலமா மற்ற டிராகனுக்குள்ள மோதல் ஏற்படணும்னு விரும்பிட்டு இருக்கான். உடனே நம்ம அங்கே போகணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ டிராகன் மேலே ஏறிட்டு வாங்க அயன்பெட் மோனார்க்கு நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டிராகனில் பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்து அந்த டிராகன் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், உங்கள்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ டிவைன் பவர் யூஸ் பண்ணி அவனோட பிளாக் ஈக்ரி சூட்டில் அப்படி மாறுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அயன்பெட் மோனார்க்கு வாயை பொழந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பிளான் சொல்லுவார். என்ன பிளான்னா நம்ம அந்த ஈவில் கார்டை சும்மா நசுக்கி எடுக்கிறோம், அவன் கதையை இதோட முடிக்கிறோம் அப்படின்னு டிராகன் கிட்ட சொன்னோன்னே டிராகன் செம்ம ஸ்பீடாக பறந்து போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல அந்த டெவில் கார்டோட அந்த அப்பர் சண்டி கூட நிறைய பேரை வச்சு மந்திரம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ டிராகன் அப்படி பறந்து போறதை பார்த்துட்டு டேய் மேலே பாருங்க டிராகன் பறந்து வருது, நம்மளோட டீமன் எனர்ஜியை வச்சு அவங்கள போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேஜிக் பவர் மூலமா அந்த டிராகன் அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. அப்போ குட்டி டிராகனு மாஸ்டர் பயங்கரமா அட்டாக் பண்றானுங்க, என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுவான். இங்க இருக்கிற எல்லாருமே ரெண்டு துண்டா சதறி சாவுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டெத் பவர் மூலமா சொன்னோன்னே அங்க இருக்க எல்லாருமே ரெண்டு துண்டா அப்படி வெட்டி சாவானுங்க. அவ்வளவுதான், அவங்க எல்லாத்தையுமே கொண்டதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அயன்பெட் மோனார்க்கு என்னதுங்க ஒரே வார்த்தையில் எல்லாத்தையுமே கொண்டுட்டீங்களா, இங்க என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நான் இதை பத்தி உங்ககிட்ட அப்புறமேல் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட அயன்பெட் மோனார்க்கு அப்படியா நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், எப்படி இருந்தாலும் நான் உங்களை எப்போவோ முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாரோட ஸ்பிரிட்டையும் அப்படி எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தா அந்த அப்பர் சண்டி செத்தவன் திரும்ப உயிரோட வர மாதிரி இருக்கும். அங்க நிறைய டிராகன் இருக்கும். அப்படியே அவன் உயிரோட வந்து டேய் நீ யாரா பிள்ளக்கா பையா, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் தான் டெவில் கார்டோட 4வது அப்பர் சண்டி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.